இங்கே ஒருத்தன் வாடகைக்கு வீடு வேணும்னு சொல்லி வரான். அது புரோக்கர் வந்து ஒரு வீடு காட்டுறாங்க. புரோக்கர் சொல்கிறாரு, ஓனர் வந்து வருஷத்தில் ஒரு தடவை தான் வருவார். December 31 வந்து January 1 போயிடுவார். ஸோ நீங்கள் எடுத்துக்கோங்கப்பான்னு போகிறாரு. உள்ளே போய் பார்த்தா நிறைய பேர் வராங்க வீட்டுக்குள்ளேருந்துட்டு. என்னடா என் வீட்டுக்குள்ளே நீங்களாம் வரீங்க அப்படின்னு சொன்னால், நாங்களும் இங்கே ரெண்டுக்கு தானே வந்திருக்கோம், வேணா அவர்கிட்டயே போய் கேளு அப்படின்னா, இருக்கடா நான் போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கூடுன்னு போகிறான். போய் பார்த்தா கேட்டுக்கு வெளியே போகிறான். பார்த்தா மறுபடியும் வீட்டுக்குள்ளேயே வரான். என்னடான்னு பார்த்தா அடுத்த நாள் ஆயிருக்கு. என்னடா எல்லாரும் இங்கே இருக்கீங்க, நான் இப்போ தான் வெளியே போனேன், மறுபடியும் உள்ளே வந்தேன். ப்ரோ இது ஒரு லூப் வீடு ப்ரோ, இங்கேருந்து நீங்கள் வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு போகிறதுக்கு ஒரு செகண்ட் தான் ஆகும். ஆனால் நீங்கள் திருப்பி வரும்போது ஒரு நாள் கடந்திருக்கும். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களால் இங்கேருந்து எந்த வழியும் எஸ்கேப் ஆக முடியாது ப்ரோ. இங்கே எல்லாருமே வந்து 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம்லாம் ஆயிடுச்சு ப்ரோ, நாங்கள் இங்கே தான் வாழ்ந்துட்டுருக்கோம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இவன் வந்து போலீஸ் ஆச்சு, இவன் ஒரு போலீஸ், அதனால் வந்து எல்லாருக்கிட்டையும் விசாரிக்கிறாங்க. நீ வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு, நீ வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு, நீ இப்படி வந்த அப்படி வந்தேன்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்புறமா இந்த வீட்டுக்குள்ளேயே ஏதாவது ரூட் இருக்கும் தேடலாம் அப்படின்னு தேடும்போதும் ஒரு ஃபோட்டோ கிடைக்குது. இவன் தானே ஹவுஸ் ஓனர் அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் ஆமாம், இந்த ஆள் தான் என்னை வீட்டுக்கு கொண்டு வந்து காட்டினாங்க அப்படின்றாங்க. பார்த்தா அந்த ஆள் செத்து ரொம்ப வருஷம் ஆயிருக்கு. நம்மளுக்குள்ளே ஏதாவது காமன் ஃபேக்ட் இருக்கான்னு பார்க்குறாங்க. எல்லாரோட பர்த்டேவும் January 1 தான். அது இல்லாமல் இங்கே வந்து ஒருத்தன் எஸ்கேப் ஆகிருக்கான். அவன் எஸ்கேப் ஆன அன்றைக்கி எல்லோரும் வெடி வெடிச்சிட்டு இருந்தாங்க மேலே. ஸோ அன்றைக்கி நியூ இயராக இருந்திருக்கும். ஸோ நம்மளும் நியூ இயர் அன்றைக்கி எஸ்கேப் ஆனோன்னா கண்டிப்பாக இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடலாம். இன்னும் 30 days இருக்குது நியூ இயர் வரதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நாம தான் வெளியே போனால் ஒரு நாள் கடந்துரும்ல, அது மாதிரி நம்ம இன்னும் நியூ இயர் வர்றதுக்கு இன்னும் 30 நாள் தான் இருக்குது. ஸோ நம்ம 30 தடவை நம்ம கேட்டு தாண்டி போனோன்னா 30 நாள் க்ராஸ் பண்ணிடுவோம். ஸோ ஒரு வழியாக January 1 வந்துடும். ஸோ நம்ம எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்றாங்க. அந்த மாதிரி 30 தடவைக்கு தாண்டி தடுக்கிறாங்க. January 1 வந்துடுது. January 1 வெளியே வந்து பார்த்தோம் ஒரு போஸ்டர் இருக்குது. இந்த ஆள் தான் நம்ம வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆனான் January 1. ஸோ அவன் என்றைக்கு எஸ்கேப் ஆனானோ அன்றைக்கி அவன் செத்துருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஐயோ நம்ம உள்ளே போயிடலாம் அப்படின்றாங்க. ஆனால் ஒருத்தி மட்டும் இல்லை நான் வெளியே போகிறேன், நீங்கள் வேணால் மறுபடியும் உள்ளே போங்க பார்க்குறாங்க. உள்ளே போய் வந்து பார்த்தா அந்த போஸ்டரில் இருக்கிற அந்த பொண்ணு பார்த்தா செத்துருக்கு. அந்த பொண்ணு வெளியே போனதும் அந்த பொண்ணு செத்துருக்கு. இவங்க மறுபடியும் வீட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க. இப்போ அவங்க எப்படி எஸ்கேப் ஆவாங்கன்றது தான் நமக்கு தெரியாமல் இருக்குது.